Hi guys, this is Unit 2 of History 12th Standard book, Rise of Extremism and Swadeshi Movement. ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரமிஸ்ட் வந்து மாடரேட்ஸோட பாலிசிஸ்க்கு அண்ட் மாடரேட்ஸ்க்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. லைக் தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் தேம். ஏன்ற ரீசன்ஸ்லாம் என்னென்னா, ஃபேக்ஷனலிசம் இன் காங்கிரஸ், மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரமிஸ்ட்க்கும் ஐடியாலஜிஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மாடரேட்டோட பாலிசிஸ் அண்ட் கர்சனோட பெங்கால் பார்ட்டிஷன், இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரமிஸ்ட் வந்து மாடரேட்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யாததுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரமிஸ்ட் யாரெலாம் பார்த்தீங்கன்னா, லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர திலக் அண்ட் பிபின் சந்திரபால். இன் 1905 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது ஸ்வதேசி மூமெண்ட்டுன்ற மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்வதேசினா என்னென்னா ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். லைக் நம்ம கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி, அண்ட் ஃபாரின் குட்ஸ் நம்ம பாய்காட் பண்ணணும் அந்த மாதிரி. இதோட சோஷியல் பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், பெசன்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இவங்க ப்ரெஸ், லைக் ரீஜனல் லாங்குவேஜ் ப்ரெஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. கேசரி, யுகாந்த்ரா, ஸ்வதேசமித்ரன், மித்ரன் அந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ரெப்ரெஷன் கொண்டு வந்தது. இன் 1907 த பப்ளிக் மீட்டிங் ஆக்ட், 1908 வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஆக்ட், 1908 அகேன் த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், அண்ட் 1910 இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வந்துச்சு. இந்த ஆக்ட்ஸ்லாம் என்னன்றது எண்ட் ஆஃப் த லெசனில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா, விஓ சிதம்பரம், விவி சுப்பிரமணியன், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணியன் பாரதி, இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நவ் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1899 வந்து லார்ட் கர்சன் தான் வைஸ்ராயாக ஆவார். அந்த டைமில் நிறைய ஃபெமைன்லாம் வரும். ஸோ பிரிட்டிஷ் வந்து தே வில் நாட் பி அட்ரஸிங் திஸ் இஷ்யூ. அதனால் வந்து அவங்க ரொம்ப அன்பாப்புலராக ஆகிட்டுருப்பாங்க. அண்ட் நிறைய அந்த டைமில் வந்து அவங்க வந்து இது சரி பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் கொண்டு வராமல் இன்னும் ரிப்ரெசிவ் மெஷர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் கல்கட்டா கார்ப்பரேஷன் ஆக்ட் ஆஃப் 1899, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் எலெக்டட் மெம்பர்ஸோட நம்பர் வந்து குறைச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து த பீப்புள் வில் பி அகேன்ஸ்ட் ஹிஸ் பாலிசி. அண்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904, வேர் த கல்கட்டா யூனிவர்சிட்டியை வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட், இதில் என்னென்னா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து நேஷ்னலிசம் பற்றி பேசினா, அந்த மாதிரி பேசினா நியூஸ் பேப்பரே பேன் பண்ணுறது. ஸோ நியூஸ் பேப்பருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரியான ஒரு ஆக்ட் அது. தென் கம்ஸ் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905, இதுதான் வந்து பெரிய அஜிடேஷன் கொண்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு அவங்க என்ன ரீசன் கொடுத்தாங்கன்னா, பெங்கால் பிரசிடென்சி வந்து அன்மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னு. வென் கர்சன் வென் ஃபார் டூர் போகும்போது அசாமில் இருக்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ்லாம் வந்து அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அசாம் டு பெங்காலோட ரயில்வே ரூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு மேரிடைம் அவுட்லெட் வந்து கல்கட்டா கிட்ட வந்து போட்டு தர மாதிரி கேட்பாங்க. அது கர்சன் அக்செப்ட் பண்ணிப்பார். அப்புறம் வந்து கர்சன் வந்து ஒரு ஸ்கீம் ஃபார்முலேட் பண்ணுவார். அது வந்து ஆன் டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டுன்றது. அதை வந்து லேட்டராக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து ரெஸ்லி பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவர் என்ன ரீசன் கொடுப்பாருன்னா, பெங்காலோட அட்மினிஸ்ட்ரேஷன், பெங்கால் வந்து ரொம்ப லார்ஜர் அண்ட் சைஸாக இருக்குது. ஸோ அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பேர்டனை குறைக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க. அண்ட் அசாம் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகனு சொல்லுவார். ஸோ அடுத்த டாபிக் வந்து எய்ம்ட் அட் ஹிந்து முஸ்லீம் டிவைட். நிறைய பேர் வந்து இது லிங்குவிஸ்டிக் பேசிக்கில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கர்சன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். இவர் வந்து ரிலீஜியன் பேசிஸில் தான் வந்து பிரிக்கணும்னு சொல்லுவார். வெஸ்ட் பெங்காலில் நேச்சுரலாகவே வந்து ஒரு ரிவர் பெங்காலை டிவைட் பண்ணோம், பாக்யரதின்ற ரிவர். வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில் ஃபுல்லாக ஹிந்துஸ் இருக்காங்க, ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் மிக்ஸ்டாக இருக்காங்க. இவர் என்ன சொல்லுவார்னா, முஸ்லீம்ஸ் கிட்ட அவங்க வந்து தே வில் என்ஜாய் த யூனிட்டி ஆஃப் முஸ்லீம்ஸ் இன் ஈஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி டிவைட் ஆகாமல் பெங்காலிஸுன்ற அந்த ஃபீல் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பியாண்ட் த கேஸ்ட், க்ரீட், ரேஸ், செக்ஸ் அதெல்லாம் தாண்டி. ஸோ அவரோட எண்ணம் வந்து இருந்திருக்காது.
ஸோ நெக்ஸ்ட் 2.2 ஆன்டி-பார்ட்டிஷன் மூமெண்ட். சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்விஷ் சந்திரா இவங்கெல்லாம் வந்து பெட்டிஷன் மெமோரண்டம்ஸ்லாம் போடுவாங்க. பட் ஆனால் பார்ட்டிஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ வந்து பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. கல்கட்டா டவுன் ஹாலில் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. ஸோ மாட்ரேட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அஜிடேஷன் இஸ் ஃபார் த அன்யூல்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஃபுல் ஸ்கேலாக ரெசிஸ்டன்ஸ்க்கு போக வேணாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இது வந்து ஃபுல் மாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், அந்த மாதிரி இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் மூமெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பாய்காட் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ துர்கா பூஜைஸ்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் ஒரு மீடியம் ஆஃப் டு ஸ்ப்ரெட் திஸ் ஐடியாஸ்ன்னு எடுத்துப்பாங்க. October 16, 1905 வந்து பெங்கால் பார்ட்டிஷன் நடக்கும். அப்போ வந்து தே வில் செலிப்ரேட், தே வில் மார்க் தட் டே அஸ் டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லி அந்த டேவை டேக் பண்ணுவாங்க. தென் தே வில் கோ கங்காவில் வந்து பாத் எடுப்பாங்க. அப்போ வந்தே மாதரம் அந்த சாங் வந்து அவங்க பாடுவாங்க. Now boycott and Swadeshi movements in Bengal of 1905 to 1911. இது வந்து டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். நிறைய பேர் வந்து நிறையா அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அபவுட் திஸ் ஸ்வதேசி. சுப்பிரமணியன் என்ன சொல்லுவார்னா, இட்ஸ் அ ரிவோல்ட் அகேன்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் நேஷ்னல் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். காந்தி என்ன சொல்லுவார்னா, இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அஜிடேஷன், நாட் அ வே டு அச்சீவ் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் லேட்டர் இதை இன்ஃப்யூஸும் பண்ணுவார். இந்த பாய்காட்டை பற்றி அவர் அப்படி சொல்லுவார். அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்வதேசி வந்து இது அந்த புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸ்வதேசின்றது வந்து ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. இதை ஃபஸ்ட்டு வந்து 1872 எம்ஜி ரன்னடே வந்து பூனாவில் ஒரு லெக்சரில் சொல்லியிருப்பார். யூஸ் ஓன் கண்ட்ரிஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து ஸ்வதேசின்றதை வந்து யூஸ் பண்ணுவார். காந்தி வந்து ஸ்வதேசி பற்றி என்ன சொல்லுவார்னா, இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி இண்டியன்ஸ் ஓ டு த லேண்ட் ஆஃப் தேர் பர்த் அப்படின்னு சொல்லுவார். நவ் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியில் என்னென்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப், செல்ஃப் கவர்னன்ஸ், செல்ஃப் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பீப்புள். ரவீந்திரநாத் தாகூர் வந்து எதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பார்னா, ஆத்ம சக்தி விச் இஸ் செல்ஃப் ஹெல்ப், எக்கனாமிக் செல்ஃப் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் த்ரூ ஸ்வதேசி லாங்குவேஜ். இவர் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டான் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி விச் இஸ் ஃபவுண்டட் பை சதீஷ் சந்திரா, அவங்க வந்து இந்த மாதிரி பர்னாக்குலர் லாங்குவேஜில் வந்து எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன் 1905 நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வில் பி ஃபார்ம்டு பை திஸ் டான் சொசைட்டி. அப்புறம் நேஷ்னல் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வில் பி வேர் ஃபவுண்டட். அப்புறம் சமித்தீஸில் வந்து என்னென்னா கார்ப்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ். அவங்க ஃபிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங் கொடுப்பாங்க டு த மெம்பர்ஸ். ஃபெமைன் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்வதேசிக்கான ப்ரொபகேஷன்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களால மாஸ் மொபிலைசேஷன் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா தே குடன்ட் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் இட் டு முஸ்லிம்ஸ் அண்ட் டிப்ரெஸ் கிளாஸ். நவ் த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். மில்டன் லீடர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. தே வாண்டட் டு பாய்காட் குட்ஸ், ஸ்கூல் அண்ட் கோட், காலேஜஸ் அண்ட் டைட்டில்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ பாசிவ் ரெசிஸ்டன்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் மாடரேட்ஸ் அதுக்கு இனிஷியலாக ஒத்துருக்க மாட்டாங்க. மில்டன் நேஷ்னலிசம், லால், பால் இவங்க 3 பேர் தான் வந்து மில்டன்ஸு. இவங்களுக்கு கூட சேர்ந்து அரவிந்த கோஷும் இருப்பார். லாலா லஜ்பத் ராய் வந்து பஞ்சாப் சேர்ந்தவர். பாலகங்காதர திலக் வந்து மகாராஷ்டிரா அண்ட் பிபின் சந்திரபால் வந்து பெங்கால் சேர்ந்தவர். ஸோ இந்த 3 ரீஜனுமே வந்து எபி சென்டர் ஆஃப் மில்டன் நேஷ்னலிசமாக இருக்கும். மாடரேட்ஸ் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து பிலீவ் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ரூலை லைக் த்ரூ பெட்டிஷன் வந்து அவங்கள வந்து ரிஃபார்ம் பண்ண முடியும்னு. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வில் பி வெரி கிளியர், அவங்கள வந்து அவங்க பவரை எதுனாலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து நம்ம மாஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ மில்டன்ஸ்க்கு வந்து கோல் வந்து ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல். ஸோ ஒரு மில்டனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும் இந்த ஸ்வராஜ் மேலே. திலக் என்ன சொல்லுவார்னா, இது வந்து வெறும் ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் அண்டர் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்ற மாதிரி நினைப்பார். பிபின் சந்திரபால் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவார். மாடரேட்ஸ் வந்து ரெவல்யூஷனரிஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக இருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அவங்களுக்கு டுவர்ட்ஸ் சிம்பத்திக் பண்ணுவாங்க. பட் ஆனால்
they will not support the murder and the terrorism the revolutionaries do. In 1907 வந்து the Surat split will occur. So in 1907 சூரத் ஸ்பிளிட். லார்ட் மின்டோ வந்து வைஸ்ராய் ஆவார். அப்போ டென்ஷன் அதிகமாகும் பிட்வீன் த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். 1906 வந்து கல்கட்டா செஷன் நடக்கும். அப்போ தாதாபாய் நவ்ரோஜி தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்போ ஒரு 4 ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்வதேசி கொண்டு வரது அண்ட் பாய்காட் அண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் செல்ஃப் கவர்மெண்ட்னு. 1907 வந்து பூனாவில் வந்து காங்கிரஸ் மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை வந்து சூரட்க்கு மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை பிரசிடெண்ட்டாக 2 பேர் காம்பீட் பண்ணுவாங்க. லாலா லஜ்பத் ராயும் ராஜ் பிகாரி கோஷும். பட் லாலா லஜ்பத் ராய் வந்து மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்கூலில் வந்து எதுவும் ஸ்ப்ளிட் வரக்கூடாதுன்னு அவர் வெளியில் வந்துடுவார். ஸோ ராஜ் பிகாரி கோஷ் வந்து he will be presiding over the meeting of சூரத் செஷன். அப்போ வந்து இந்த இஷ்யூ வரும். அந்த 4 ரெசல்யூஷன் வந்து அதுக்கு முந்தின மீட்டிங்கில் பாஸ் பண்ணியிருந்தாங்கல்ல கல்கட்டா செஷனில், அந்த 4 வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் கான்ஃப்ளிக்ட் வரும். ஃபெரோஷா மேத்தா வந்து அந்த 4 ரெசல்யூஷனை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐஎன்சியில் வந்து 2 ஸ்ப்ளிட் வரும். மாடரேட்ஸ் வந்து மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் மிலிட்டன் நேஷனலிஸ்ட் தனியாக வந்துடுவாங்க. லேட்டர் மிலிட்டன் நேஷனலிஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு புது ஃபார்ம் பண்ண முடியாது, புது ஆர்கனைசேஷன், ஒரு புது அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. Now comes the revolutionary extremism. மிலிட்டன் நேஷ்னலிசம் வந்து டவுன் ஆனதுனால, பிகாஸ் த லீடர்ஸ் காட் அரெஸ்டட்ல, அதனால அண்ட் ரெவல்யூஷனரி, அதனால வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகும். வைலண்ட் ஆக்ஷன், அவங்க வந்து ஃபுல்லாக வைலன்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பெங்காலில் தான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1870 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அகாராஸ் ஒரு ஜிம்னாசிசம். விவேகானந்தா வந்து சொல்லியிருப்பார் ஸ்ட்ராங் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு. ஸோ அதனால் இவங்க வந்து ஜிம்னாசிசம் அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பார் ஆனந்த மத் அப்படின்னு. அதில் வந்தே மாதரம்னு ஒரு சாங்கும் இருக்கும். ஸோ அந்த சாங் இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. 3 ரீசன்ஸ் இருக்குது வை ரெவல்யூஷனரிஸ் பாப் அப்ன்ற மாதிரி. மிலிட்டன் நேஷனலிசம் ரொம்ப குறைஞ்சிரும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் த மாடரேட்ஸ் வந்து ஹாவ் வெரி லிட்டில் அக்செப்டன்ஸ் அமாங் த யூத் அண்ட் தே வாண்டட் டு சிம்பாலிக் ரெக்கவரி ஆஃப் இந்தியன் மேன்ஹுட். ஸோ அதனால் வந்து அவங்க ரெவல்யூஷனரிஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. நவ் த அலிப்பூர் பாம் கேஸ். பெங்காலில் வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிப்பாங்க, பேர் அனுசீலன் சமிதி. அது யார் ஆரம்பிப்பாங்கன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி அண்ட் பரீந்தர் குமார் போஷ். பரீந்தர் குமார் போஷ் வந்து அரவிந்த கோஷோட பிரதர். அண்ட் தாக்காலையும் இந்த மாதிரி ஒரு அனுசீலன் சமிதி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புலின் பிஹாரி தாஸ்னு. அப்புறம் யுகாந்திரான்னு ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரை ஆரம்பிப்பாங்க டு பப்ளிஷ் அண்ட் ப்ரொபகேட் தி ஐடியாஸ். 1906 வந்து அனுசீலன் சமிதி வந்து ஃபர்ஸ்ட் டக்காய்டி இன் ரங்பூர் வந்து பிளான் பண்ணுவாங்க ஃபார் ஃபண்ட் ரைசிங்காக. அதே இயரில் வந்து ஹேமச்சந்திர கனுங்கோ வந்து மிலிட்ரி ட்ரைனிங்காக பாரிஸ் போயிடுவார். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி வரும்போது in 1908 பாம் ஃபேக்ட்ரி அலாங் வித் ரிலீஜியஸ் ஸ்கூல் வந்து he will open in கார்டன் ஹவுஸ் அட் மணிக்கட்லா. அங்கே வந்து நிறையா யூத்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அங்கே வந்து 2 பேர் இருப்பாங்க, பிராஃபுல்லா சாக்கி அண்ட் குடிராம் போஸ். இவங்க வந்து they will plan to kill Douglas Kingsford. அதுக்கு அவங்க வந்து ஒரு they will bomb a carriage. அங்கே வந்து அந்த கிங்ஸ்ஃபோர்ட் இருப்பான்னு நினச்சி, பட் இன்ஸ்டெட் ஒரு 2 விமன் வந்து இறந்துருவாங்க. ஸோ ஈவென்ச்சுவலாக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரவிந்த கோஷும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் மேலே they will find that அவங்க வந்து இன்வால்வ் ஆகலைன்னு. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் பாண்டிச்சேரி போயிட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போயிடுவார். மீதி எல்லாம் அரவிந்த கோஷ் பிரதர் அண்ட் மீதி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து டெத் பெனால்ட்டி அண்ட் லைஃப் சென்டென்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ட்ரையல் அண்ட் ஆஃப்டர் மேத் ரீசன் ஃபார் டிக்ளைன். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டோட ரிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் ஏலினேஷன் ஃப்ரம் பீப்புள். இந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து 3 அப்பர் கேஸ்டில் இருந்து மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனாலையும் இது ஒரு ரீசன் ஃபார் டிக்ளைனாக இருந்துச்சு. British repression.
இன் 1908 வந்து மார்லிமெண்டோ ரிஃபார்ம் வரும். அப்போ வந்து மாடரேட்ஸ் வந்து இனிஷியலாக அதை வெல்கம் பண்ணுவாங்க. லேட்டராக தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க இட்ஸ் அ ரெப்ரெசிவ் லா அப்படின்னு. 1908 த நியூஸ் பேப்பர் ஆக்ட் வரும்ல, அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கன்ஃபிஸ்கேட் ப்ரெஸ் ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் லைக் அவங்க ப்ரெஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடுத்துப்பாங்க. தே வில் டேக் ஓவர். எதுக்குன்னா வந்து அந்த ப்ரெஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது நியூஸ் போட்டிருந்தா அந்த மாதிரி. 1910 இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் என்னென்னா பப்ளிஷர்ஸ் அண்ட் ப்ரெஸ் வந்து டெபாசிட் மெயின்டைன் பண்ணும் ஆஸ் அ செக்யூரிட்டி. இஃப் தே ஏதாவது பப்ளிஷ் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பப்ளிஷ் பண்ணால் அந்த செக்யூரிட்டி அவங்க எடுத்துருவாங்க. த இந்தியன் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ரெவல்யூஷனரிஸ் வந்து பிகாஸ் ஆஃப் தி சப்ரேஷன்ஸ் பெங்கால்லேருந்து உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க. நவ் ஸ்வதேசி கேம்பெயின் இன் தமிழ்நாடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்வதேசி கேம்பெயின் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ்லேயும் வந்து மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் டிவைட் நடந்துட்டு இருக்கும் அந்த டைமில். ஸோ நவ் த டெவலப்மெண்ட் ஆஃப் வெர்னாக்குலர் ஒரேட்ரி. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்த உடனே நிறைய மீட்டிங்கெல்லாம் நடக்கும். அப்போ இங்கிலீஷில் பேசாமல் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லேயே வந்து பேசுவாங்க. சரி லைக் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. இட் வில் இம்பேக்ட் த மாசஸ். ஸோ லொக்கேஷன் கேதரிங் எந்தெந்த லொக்கேஷன்லாம் நடக்கும்னா மெரினா பீச், மூர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துலலாம் கேதரிங்ஸ் நடக்கும். மெரினா பீச்சில் வந்து பிபின் சந்திரபால் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அது வந்து நிறைய மாஸை வந்து will be drawing them into the national movement. And now VOC and Swadeshi Steam Navigation Company. VOC வந்து ஸ்வதேசி ஷிப்பிங் வெஞ்சர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் டு பிரேக் த மோனோபோலி ஆஃப் இங்கிலீஷ். ஸோ லைக் ஸ்வதேசின்றது ஒன்ஸ் ஓன் ப்ராடக்ட் இல்லை. ஸோ வந்து இவர் வந்து ஷிப்பிங்கை வந்து ஸ்வதேசி பண்ணியிருப்பார். சே லைக் ஓனான அது இந்தியா அது அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அதனால வந்து தமிழ்நாடு மேலே வந்து நிறைய ஆல் இண்டியா லெவலில் வந்து தே வில் நோட்டீஸ் தமிழ்நாடு. பிஓசி வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார் ஃபார் 10 lakh ஆஃப் கேபிட்டல். அதில் வந்து 40,000 ஷேர்ஸ் இருக்கும். அதில் வந்து இவருக்கு 2 ஷிப் இருக்கும், எஸ்எஸ் காலியா அண்ட் எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவரோட ஷேரில் வந்து மேக்ஸிமம் யார்கிட்ட இருக்குன்னா பாண்டித்துரை அண்ட் ஹஜ் ஃபக்கீர் முகமது, இவங்கக்கிட்ட தான் அதிக ஷேர் இருக்கும். இங்கிலீஷ் வந்து இனிஷியலாக இக்னோர் பண்ணுவாங்க அண்ட் அப்புறம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. த கோரல் மில் ஸ்ட்ரைக். விஓசி வந்து சூரட் செஷன் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது ஹி வில் பி சர்ச்சிங் ஃபார் சம்மன் ஹூ கேன் டெலிவர் நல்ல ஸ்பீச். அப்போ சுப்பிரமணிய சிவா கூட அசோசியேட் ஆகி இவங்க நிறைய மீட்டிங்ஸ் வைப்பாங்க. ஸோ டூட்டுக்குரியனில் வந்து நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் கோரல் காட்டன் மில் ஒர்க்கர்ஸை பற்றி பார்ப்பாங்க. ஸோ தே வில் கோ அண்ட் அட்ரஸ் தெம் விச் இவென்ச்சுவலி லீட் டு ஸ்ட்ரைக். ஓனர்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி அவங்களோட கன்சர்ன் எல்லாம் கேட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ விக்ட்ரி ஃபார் தட் ஒர்க்கர்ஸ். Now Subramania Bharati, he used newspapers to spread his ideology. அப்போ வந்து ஹிந்து அண்ட் ஸ்வதேசி மித்ரன்லலாம் இவர் வந்து சப் எடிட்டராக கூட ஒர்க் பண்ணுவார். அண்ட் சக்கரவர்த்தினி அப்படின்ற இன்னொரு பேப்பரில் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணுவார். அது வந்து ஃபுல்லி ஆஃப் விமன் காசஸ்க்காக. இவருக்கு 2 ஈவெண்ட்ஸ் வந்து இவரை இம்பேக்ட் பண்ணும். ஒன்று வந்து சிஸ்டர் நிவேதா ஹூ இஸ் ஆல்சோ டிசிப்ளின் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஸோ அவங்களோட ஐடியாலஜிஸ்லாம் இவரோட நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜிஸ் வந்து ரொம்ப ரிவாம்ப் பண்ணும். And இன்னொன்று வந்து churning within Congress. He will be more inclined towards the militants. So he translated Tilak's tenet of the new party அப்படின்ற ஒரு திலக்கோட ஒரு ரைட்டிங் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அண்ட் he will be editing the Tamil Weekly India. Now BOC and SSRR. ஸோ now இப்போ என்ன ஆகுனா பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆவார். இங்கே வந்து சுப்பிரமணிய சிவா கூட அசோசியேட் ஆகிருப்பார்ல, அப்போ வந்து அதே டைமில் பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆவார். அப்போ வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி போய் கேட்பாங்க, அது ஸ்வராஜ் டேவான்னு. அப்போ வந்து அவங்க அந்த இடத்துல இருக்கவங்க வந்து விட மாட்டாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அதையும் மீறி இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ விஓசியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக ஆஷ் மர்டர் அப்படின்னு வரும்.
ஏன்னா இவரை இம்ப்ரெசன்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப விக்ரஸான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. லைஃப் டைம் 20 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படி இருக்கும். ஸோ ஆஷ் மர்டர் நடக்கும். அது யார் பண்ணுவாங்கன்னா வாஞ்சிநாதன் அப்படின்றவர் வந்து பண்ணுவார். இவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டு. இவர் வந்து எங்கே இதை பண்ணுவார்னா மணியாச்சி ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ரயில்வே ஜங்ஷனில் வந்து பண்ணுவார். இவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பாரத் மாதா அசோசியேஷன். ஸோ இது மாதிரி ரெவல்யூஷனரிஸ் போயிட்டு இருக்கோம். அண்ட் பிரிட்டிஷ் வந்து இவங்களை பயங்கரமாக சப்ரஸ் பண்ணிடுவாங்க. டில் ஹோம் ரூல் மூமெண்ட் எமர்ஜ் ஆகிற வரைக்கும் தெர் ஒன்ட் பி எனி ஆக்டிவிட்டீஸ் லைக் திஸ். தென் ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து நேஷ்னலிசமை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் லெசன் இஸ் அபவுட். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். அண்ட் இதுதான் இந்த ஃபுல் லெசன்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் புக் ஒன்ஸ் and use these notes for your further revision as well. Thank you guys.